மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் படித்த தேவனுடைய வார்த்தை நாம் படித்தோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் விசுவாசத்தின் கண்ணாடி மூலமாக தேவனை நாம் எப்படி பார்க்க முடியும் என்கிறதை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பி பட்டணத்திலே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெண்ணிடத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு பெண், அவள் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்டவளாக இருந்தாள். அந்த குறி சொல்லுகிற ஆவி உடையவள் தினந்தோறும் அவர்களை அவள் சிரமப்படுத்தி கொண்டிருந்த போது ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அசுத்தாவி அவளை விட்டு துரத்தின போது அந்த அசுத்தாவி அவளை விட்டு புறப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அவளை வைத்து வியாபாரம் செய்த அவளுடைய எஜமானர்களுக்கு இது மிகவும் கோபத்தை உண்டு பண்ணினது. ஏனென்றால் அவளை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய பணத்தை அவர் சம்பாதிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கோபம் வந்ததினாலே அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் குற்றம் சுமத்தி, இங்கே ரோமர்களுக்கு இவர்கள் வந்து நாம் தகாததை, நமது கலாச்சாரத்துக்கு ஒவ்வாததையெல்லாம் இவர்கள் போதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே அவர்கள்
அடித்து உதைத்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து வைக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அடைத்து வைத்திருக்கிற பொழுது அங்கே நடு இரவு 12 மணிக்கு நடு இரவிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவராகிய தேவனை துதித்து பாடி அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்தது? அங்கே சிறைச்சாலை அதிர்ந்தது. அங்கே சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் உடைபட்டன. அவர்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. அப்பொழுது அந்த சிறைச்சாலையின் காவலன் ஒருவன், ஐயோ, சிறைச்சாலை திறந்து விட்டதே, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சிறைச்சாலையிலிருந்து இந்த கைதிகள் தப்பி ஓடிவிட்டால் தன்னை அவர்கள் குற்றப்படுத்துவார்களே, தன்னுடைய வேலை போய்விடுமே, தன்னை அவர்கள் தண்டிப்பார்கள் என்ற பயத்தில் அவன் தனக்குத்தானே அவன் தன்னுடைய வாளை உருவி தன்னை கொல்வதற்காக அங்கு முனைகின்ற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், ஹே, நீ அதை கொல்லாதே என்று அவனை தடுத்து அங்கே அவனோடு அவர் பேசுகிற வேளையிலே அப்பொழுது அவன் தன்னை கொல்லாதபடிக்கு அவன் தன்னுடைய வாளை கீழே போட்டு விடுகிறான். அப்பொழுது அவன் பார்க்கிறான், அடித்து உதைப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு மூடியிருந்த சிறைச்சாலை இவ்வளவா எப்படி பூமி அதிர்ச்சி போல சத்தத்தினாலே இது அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தது என்று அவன் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு நடந்த அந்த பாடுகள், அந்த அவமானங்கள், அவர்கள் புறமதஸ்தர்களாலே அடிக்கப்பட்டது, உதைக்கப்பட்டது, இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறார்? நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக தானே வந்தோம், நாம் எந்த தவறு செய்தோம் என்கிற பல எண்ணங்கள் பவுலோட இருதயத்துக்குள்ளே ஓடி இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, சிறைச்சாலையிலே அந்த சிறைச்சாலை காவலன் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே நாம் வேதாகமத்திலே புரிந்து கொள்ளப்பட முடியாத பல காரியங்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய இருக்கிற பகுதியையும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் அங்கே போர் மூழ்கிறது. அந்த போர் மூண்டு அந்த யுத்தத்தில் 2 நாடுகளும் யுத்தம் செய்து இந்த சீரியா நாடு படைத்தலைவன் நாகமானோட தலைமையிலே இந்த சீரிய நாடு இஸ்ரவேல் மேலே போர் தொடுத்து இஸ்ரவேலை அவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனபடியினாலே அங்கே இருந்த பல மக்களை பலர் இவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த சிறு பெண் கூட, இஸ்ரவேலும் சீரியாவும் போரிட்ட போது இந்த சிறு பெண்ணும் கூட அங்கிருந்து ஒரு அடிமையாக அவர் அழைத்து வரப்பட்டு நாகமானின் வீட்டிலே இங்கே ஒரு பணிப்பெண்ணாக அமர்த்தப்பட்டு இருக்கிறாள். இந்த பணிப்பெண் நாகமானுடைய மனைவிக்கு அவள் துணை செய்து கொண்டிருக்கிறாள். நாகமானுடைய மனைவிக்கு அவள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே இந்த சிறுவனுடைய மனதில் எவ்வளவு விதமான காரியங்கள் ஓடி இருக்கும். ஏன் நான் தேவனை நம்புகிற ஒரு மனுஷியாக எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? நான் ஏன் இன்னொரு நாட்டிலே வந்து இன்னொரு வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரியாக இருக்க வேண்டும்? இங்கே என்னுடைய எஜமானன் குஷ்டரோகமாக இருக்கிறார். என்னுடைய எஜமானுடைய வஸ்திரங்கள் குஷ்டரோகத்தின் அந்த சீல்களால் நிரம்பி இருக்கிறதை நான் அதை நான் துவைத்து கொடுக்க வேண்டுமே. இப்படிப்பட்ட பல காரியங்கள். நான் இனி எப்போது என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போவேன்? என்னுடைய பிள்ளைகளை நான் எப்போது பார்ப்பேன்? என்னுடைய உறவினர்களை நான் எப்போது பார்ப்பேன்? நண்பர்களை எப்போது பார்ப்பேன் நான் என்று சொல்லி அவருடைய மனதிலே மிகுந்த வருத்தத்தில் உள்ளாக அவர்கள் ஆகி இருப்பாள் அல்லவா? ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? தேவனை நம்புகிற எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? தேவனை நம்பாத இந்த நாகமானின் மனைவி சுகமாக இருக்கிறாளே, இந்த தேவனை நம்பாத இந்த சிறியர்களோட வசதியாக இருக்கிறார்களே, சந்தோஷமாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் என்று அவள் தன்னுடைய உள்ளத்திலே அவள் மிகுந்த மனவேதனை அடைந்தவளாக இருந்திருப்பாள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆண்டவரை, பாவ மன்னிப்பை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோமானால் அந்த நாள் தான் நாம் உலகிலேயே மிகுந்த ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டனால் மற்றவர்கள் நம் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் விசுவாசத்தின் கண்களால் பார்ப்பதற்கும் நாம் சூழ்நிலைகளை பார்ப்பதற்கும் தேவனை விசுவாசியாமல் சூழ்நிலைகளை மாற்றும் பார்ப்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாகமானின் வீட்டிலே இந்த ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த சிறு பெண், அவள் தன்னுடைய மனதிற்குள் எவ்வளவு வேதனைகள் அவர் வைத்திருந்தாலும் கூட அவள் என்ன செய்கிறார்? அவள் ஒரு கட்டத்திலே, ஆம், என்னுடைய எஜமான் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய எஜமான் என்னுடைய மனைவிக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, தேவன் என்னை எதற்காக இங்கு கொண்டு வந்தார் என்கிற ஒரு காரியத்தை அவர் ஒரு நாள் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாக சிந்தித்து பார்த்தால், பிரியமானவர்களே, தேவன் ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தார்? இந்த நாகமான், குஷ்டரோகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாகமான், அதன் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய மனைவி, மேலும் இந்த நாகமான் உடைய குஷ்டரோகம் சுகமானால் சமாரியாவில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசியை போய் இந்த நாகமான் பார்த்தால் நிச்சயமாக இந்த நாகமானின் குஷ்டரோகம் சுகமாகிவிடும். இந்த நாகமான் சுகமாகிவிட்டால் சந்தோஷமாக அவர் திரும்பி வந்து இந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையை நிலவும். இந்த நாகமான் ஆண்டவராகிய நம்முடைய இஸ்ரவேலின் தேவனை நம்புகிற ஒரு மனுஷனாக மாறிவிடுவான். அப்பொழுது இந்த வீட்டிலே தேவனுடைய வீடாக இது மாறிவிடும். இந்த வீட்டிலே தேவனுக்கு நிகராக நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனவேதான் தேவன் என்னை இப்படிப்பட்டதான ஒரு நிலையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவள் தனக்குள்ளே அவள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு மனுஷியாக, அவனுக்கு நான் எப்படியாவது என்னுடைய எஜமான் நாகமானை நான் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கிட்ட நான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனைவியிலே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா சங்கீதத்தை புத்தகத்தை எழுதிய தாவீது ராஜா உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஜிக்லாக் என்ற இடத்திலே வசித்த பொழுது ஜிக்லாக் முற்றிலுமாக அது எரிந்து அது நாசமாக்கப்பட்டது. ஜிக்லாக் முற்றிலுமாக எரித்து போடப்பட்டது. அந்த நிலைமையிலும் கூட அங்கு அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் யாவரையும் இந்த எதிரிகள் பிடித்து கொண்டு போய்விட்டு, அமலேக்கியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஜிக்லாக்கை விட்டு தாவீது தப்பி ஓடும் பொழுது அந்த தாவீதோட சொந்த மக்களே அவனை நாம் சபிப்பதை பார்க்கிறோம். தாவீதை கல்லெறிந்து கொல்லும் அளவிற்கு அவனை நேசித்த, அவனோடு கூட இருந்த அந்த மக்கள் அவனுக்கு எதிராக போனதை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே அவர்கள் அழுதும் கூட கண்ணீர், தங்களிடத்தில் கண்ணீர் இல்லாத வரைக்கும் அவர்கள் அழுது அதை கண்ணீர் வற்றும் வரை அவர் அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே தாவீது ஆண்டவரிடத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒரு கேட்ட கேள்வி, ஆண்டவர், இந்த அமலேக்கியர்களை நான் பின்தொடர்ந்தால் அவர்களை நான் வெற்றி கொள்வேனா, நான் இழந்ததை மீட்டுக்கொள்வேன் என்று கேட்ட பொழுது, கண்டிப்பாக நீர் அவர்களை பின்தொடர்ந்து போ, அவர்களை நீ வெற்றி கொள்வாய், நீ இழந்ததையெல்லாம் மீட்டுக்கொள்வாய் என்று ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு சொன்ன உடனே அவன் அப்படியே போய் தான் இழந்த அத்தனையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு ஆண்டவர் அவனை அங்கிருந்து ஹெப்ரோனுக்கு அனுப்புகிறார். ஹெப்ரோனிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு இந்த 600 பேர் கூட இருந்த இந்த தாவீது ராஜா, அங்கே ஒரு 3 லட்சம் பேர் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இவனை, தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு. பிரியமானவர்களே, வேதத்திலே இவனமாக நமக்கு முதல்ல சோதனைகள், அதுக்கு பின் தான் நமக்கு அதோட பலன் கிடைப்பதை பார்க்கிறோம். முதலாவது கவலைகளும் கண்ணீர்கள் நமக்கு இருந்தாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருப்பதை, சந்தோஷமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். யோசேப்பும் கூட தன்னுடைய சொந்த சகோதரர்களால், தன்னுடைய தகப்பனால் அவர்
அவர் விற்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் மீதியானருடைய வியாபாரிகளுக்கு இஸ்மவேலர்களுக்கு விற்கப்பட்டு அவன் போத்திபாரோட வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து அவன் வீணாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றதை பார்க்கலாம். அன்பானவர்களே, சிறைச்சாலையிலே அந்த ராஜாவினிடத்தில் வேலை பார்த்த அந்த மனிதர்களுக்கு இவன் தன்னுடைய அவன் கண்ட கனவை அந்த கனவிற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த ராஜா கண்ட கனவுக்கு மொத்தம் சொல்வதற்காக போகும் பொழுது அவன் இறுதியாக இப்படி ஒவ்வொரு சம்பவமும் தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று இணைந்து வரும் பொழுது கடைசியாக அவர் எகிப்திலே ராஜாவாகி கானான் தேசத்தில் இருந்த தன்னுடைய சகோதரர்களெல்லாம் எகிப்திலே பஞ்சம் வந்த பொழுது முழு எகிப்தியர்களுக்கும் யோசேப்பு மூலமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உணவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய தம்பிமார்கள் யாவரையும் அவன் தன்னோட கூட அழைத்து கொண்டு அங்கே எகிப்திலே அவன் கவர்னர் ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் கலங்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பின்னால் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நடத்துகிறார். இது ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வைத்திருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எதுவும் தன்னிச்சையாக நடக்கவில்லை, எல்லாம் தேவனுடைய ராஜரீகத்திற்குள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உபாகமம் 22வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கே அடைகாத்து கொண்டிருக்கிற தாய் பறவையை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே தாய் பறவையானது தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனை குறிக்கிறது. அங்கே தாய் பறவையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே தாய் பறவைக்கு இணையாக நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற காரியத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் மற்ற எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தின் பொல்லாங்கன், இந்த உலகத்தின் தீமை எதுவுமே நம்மை அணுகாதவாறு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும். மறுபடியுமாக இந்த நாகமானின் வீட்டில் இருக்கிற இந்த சிறு பெண்ணிற்கு நாம் வரலாம். இந்த சிறு பெண்ணையும், அங்கே 2 பெண்கள் இருக்கிறார்கள், ஒன்று நாகமானின் மனைவி, இன்னொன்று இந்த சிறு பெண். பிரியமானவர்களே, நாகமானின் மனைவிக்கு அவள் ஒரு படித்தவள், அவளுக்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அவருடைய கணவன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறான், அவர்களுக்கு வாழ்க்கை தர வேண்டிய அத்தனை வசதிகளையும் அவள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அருமையானவர்களே, அவளுக்கு ஒன்று மட்டுமில்லை, அவளுடைய இருதயத்திற்குள் இருக்கிற அந்த இருளை அவளுடைய கணவன் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதை எப்படி குணமாக்குவது என்று தெரியாமல் அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய மனதுக்குள்ளே இந்த ஒரு சுமை இருந்து கொண்டிருந்தது. அவளுக்குள்ளே தேவன் இல்லை. அவளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவளிடத்திலே தேவன் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக இந்த சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த சிறு பெண், இவளுக்கு பார்க்க போனால் யாருமே இல்லை. தன்னுடைய தகப்பனை பிரிந்து, தாயை பிரிந்து, தன்னுடைய பிள்ளைகளை பிரிந்து, எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நாட்டிலே, சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டிலே இவள் ஒரு குஷ்டரோகிக்கு, தன்னுடைய எஜமான் குஷ்டரோகி என்று தெரிந்தும் அவனுக்கு ஊழியம் செய்கிறவளாக இந்த சிறி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் இந்த பெண்ணின் விசுவாச கண்களை திறந்த பொழுது அவள் பார்த்தாள், தேவன் என்னை இங்கே வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் ஆனால் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன், அந்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே நான் என் எஜமான் சமாரியாவில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசனத்துக்கு போனால் நிச்சயமாகவே அவர் குஷ்டரோகத்தை குணப்படுத்தி அவர் திரும்ப முடியும் என்று சொல்லி தன் ஆட்சியாரிடத்திலே சொன்ன பொழுது இவன் நாகமான் தன்னுடைய ரதங்களோடு கூட பரிவாரங்களோடு கூட அங்கே எலிசா தீர்க்கதரிசனிடத்திலே போய் அங்கே அவர் சொன்னபடி அந்த நதியிலே 7 தரம் மூழ்கி அவர் சுகமாக்கி அங்கே திரும்பி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகத்தில் இருந்த அந்த நாகமான் திரும்பி வந்த பிற்பாடு அவனுக்குள்ள இருதயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருந்திருக்கும், அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
அந்த நாகமானின் மூலமாக தேவன் சீரியா தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட பிரியமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாகமான் திரும்பி வந்த பொழுது இந்த ஸ்திரியை பார்த்து, இந்த சிறு பெண்ணை பார்த்து எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான், எந்த அளவுக்கு அந்த ஸ்திரீக்கு அவன் அதுக்கப்புறம் அந்த ஸ்திரியை அவன் வேலைக்காரியாக கண்டிப்பாக பார்த்திருக்க மாட்டான் அல்லவா. அந்த ஸ்திரியை தன்னுடைய ஒரு மகளாக அவன் பாவித்திருப்பான். இது வேதாகமத்தில் இல்லை விட்டாலும் கூட இது நாம் ஒரு சாதாரணமாக ஒரு சிந்தித்து பார்க்கலாம். தன்னுடைய எத்தனையோ வருடக்கணக்காக அவனுக்குள்ளே இருந்த அந்த குஷ்டரோகம் இன்றைக்கு சிறு பிள்ளையை போல் அவன் மனம் மாறி வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே அவன் மிக சந்தோஷமாக, இங்கே பார், இந்த இடத்துல என்னுடைய குஷ்டரோகம் சுகமாகிவிட்டது, இங்கே சுகமாகிவிட்டது, என் உடம்பு முழுக்க எனக்கு சுகமாகிவிட்டது என்று சொல்லி அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்த அந்த தேவனிடத்திலே, தேவ ஊழியக்காரரிடத்திலே தன்னை அனுப்பிய இந்த சிறு பெண்ணின் விசுவாசத்தை பார்த்து அவன் பிரமித்திருப்பான் அல்லவா. ஸோ அந்த சிறு பெண்ணை அது முதற்கொண்டு அவன் ஒரு வேலைக்காரியாக அல்ல, அவளை ஒரு மகளாக, ஒரு மகளுக்கு தான் எப்படி அவன் ஊழியம் செய்வானோ, ஒரு மகளை எப்படி அவன் பராமரிப்பானோ, அப்படியே அன்று முதல் அந்த சிறு பெண்ணை அவன் தனியாக ஒரு அறை கொடுத்து, அந்த அறையிலே சகல வசதிகளையும் அவளுக்கு செய்து கொடுத்து, அந்த சிறு பெண்ணுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவள் திருமணம் முதற்கொண்டு அவன் செய்து முடித்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புரிந்து கொள்கிறதை மாத்திரம் நாம் நம்புவோமானால் அது விசுவாசம் அல்ல. புரிந்து கொள்ள முடியாததை நம்புவதுதான் விசுவாசம். புரிந்து கொள்ள முடிந்த விஷயங்களை நாம் நம்புகிறோம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நாம் நம்பும் பொழுது அங்கே தேவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளே கிரியை செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த தேவனுடைய வார்த்தையை நான் படித்த இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நாம் பாவி, நான் அனுதினமும் பாவம் செய்கிறேன், எனக்குள்ளே நீதிமான் என்று நான் சொல்ல முடியாது, நான் உண்மையிலே என்னுடைய பாவம் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக நான் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், நான் நன்கு வேதம் படிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நான் சபை கட்ட வேண்டும், இப்படி பல விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் அல்லவா. பிரியமானவர்களே, இது எல்லாம் மனுஷனுடைய எண்ணங்கள் தான். பாவியாக இருக்கிற நாம் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. எனவே தான் தேவன் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாகமான் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தானோ, எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை எப்பொழுது விசுவாசித்து அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்தானோ, அப்பொழுது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல புதிதாகினது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இதற்கு அர்த்தம் என்ன? அவன் குஷ்டரோகியாக இருந்தான் பல வருடங்கள். அவன் ஒரு பிரபலமான மனிதனாக இருந்தும், அவன் ஒரு பலசாலியான மனிதனாக இருந்தும், அந்த நாட்டிலே அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தும் கூட அவனால் தன்னுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றும் கூட இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், எவ்வளவோ நம்முடைய பதவி, பணம், நம்முடைய அந்தஸ்து, எல்லா காரியங்களிலும் நாம் நம்மை நிலைநிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் அல்லவா. ஆனால் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் தேவன் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக நாம் மாறிப்போகிறோம். இந்த நாகமான் குணமாகி வந்தது தேவனுடைய கிரியை, தேவனுடைய அற்புதமான கிரியை. இன்றைக்கும் கூட நான் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது, மற்றவர்கள் எல்லாம் நன்கு இருக்கிறார்களே, மற்றவர்களுக்கு இப்படி நடப்பதில்லையே, ஆனால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நம்புகிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா. நான் தேவன் சொல்லுகிறார், இதற்கு பின்னாடி, சோதனைகளுக்கு பின்னாடி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வேதம் முழுக்க நாம் இன்றைக்கு பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த அசுத்த ஆவியை, அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த அசுத்த ஆவியை விரட்டின பொழுது அவர்கள் துன்பப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், சங்கிலிகளாலே கட்டப்பட்டார்கள்.
சிறைச்சாலையில் வைத்து மூடப்பட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அதற்கு பின்னாடி என்ன நடந்தது? நடுஇரவு அவர்கள் தேவனை பாடி துதித்த பொழுது அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அந்த சங்கிலிகள் உடைப்பட்டன, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அங்கேயும் ஆண்டவர் இந்த சோதனைக்கு பின்பாக ஒரு அந்த ஜெயில் காவலன் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தை ரட்சித்து அந்த குடும்பத்தாரோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியே தாவீதின் வாழ்க்கையிலே ஜிக்லாக்கிலே நடந்த காரியத்தினாலே அது நாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். தாவீது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான். ஆனால் பின்னாடி என்ன நடந்தது? எபிரோனிலே அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய காரியத்தை தேவன் அங்கே வைத்திருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவனால் புரிந்து கொள்ள முடியாதாக இருந்தது. நம்மாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இறுதியாக அந்த யோசேப்பு மூலமாக எகிப்திலே வந்திருந்த பஞ்சத்தின் நேரத்திலே ஜனங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் போஷிக்கிறதுக்கு தேவன் அவனை அனுமதித்தார். அவன் எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் கவர்னராக அவன் முடிசூட்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அதே மாதிரி தான் பிரியமானவர்களே. நமக்கு புரிந்து கொள்கிற காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டாம், புரிந்து கொள்ளாததை நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்கிறோம், பாவம் செய்வதனால் நான் பாவி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் சொல்லுகிறார், நாம் பாவம் செய்தாலும் பாவத்திற்கு பரிகாரமான பலியை சிலுவையிலே நான் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் உங்களுடைய பாவங்களை நான் கழுவி இருக்கிறேன், உங்களை நான் நீதிமானாக்கி இருக்கிறேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார் அல்லவா? அந்த காரியத்தை நாம் நம்முடைய புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய இந்த எண்ணங்களை ஒதுக்கி வைத்து நாம் கிறிஸ்துவின் இருதயத்தோடு இருதயமாக நாம் ஒன்றாகும் பொழுது நாம் தேவனாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவராலே நாம் நீதிமானாகிறோம். மனிதன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்காக மரித்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தனாலே நம்மை அவர் என்றைக்கும் நீதிமானாக்கி இருக்கிறார். எனவே இந்த ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட என்றைக்கும் ஒரு சந்தோஷமான, சமாதானமான, ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, மறுபடி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். மார்த்தாள் எதுவுமே வேதாகமத்திலே அப்படித்தான். மார்த்தாள், மேரி, லாசரு இறந்து போன பொழுது, லாசரு இறந்து போய்விட்டான், அந்த வரைக்கும் நாரி போயிருக்கும், 4 நாட்களாகிவிட்டது, கல்லறைக்குள்ளே அவனை அடைத்து வைத்து விட்டோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் மரிக்கவில்லை, அவன் உயிர் தெழுவான் என்று. ஆனால் அவர்கள் நம்பினார்களா? இல்லை. இதே மாதிரி வேதாகமம் முழுக்க நாம் பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை நித்தியத்திற்கு மன்னித்திருக்கிறார். எனவே அந்த தேவனை நாம் கிறிஸ்து மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நாம் நீதிக்கு அடிமையாக்குகிறோம். நம்மை அவர் நீதிமான் ஆக்குகிறார். இதுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு இதுவரை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்த முறை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் முறை, பிரியமானவர்களே, தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த முறை தேவனுடைய வார்த்தையில சந்திப்போம். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி.